எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இன்றைக்கு தேவன் ஒரு பனியை போல அவருடைய அந்த மெல்லிய பிரசன்னத்தை நம்மேல் இறக்கி வைக்க, நம்மை ஆசீர்வதிக்க, அவருடைய பிரசன்னம் முழுவதும் நம்மளை நிரப்ப இன்றைக்கு தேவன் சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். எனவே நீங்கள் இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பாருங்க, புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தாவீது சொல்றார், காண்டாமிருகத்தின் கொம்பை போல் என்னை உயர்த்துகிறீர், நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதாகமத்தை கீழே வைங்க. பாருங்க, தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நேசிக்கிறார். பாருங்க, அவர் பெரியவராய் இருந்தும் ஒரு சாதாரண மனிதர்களை அவர் கண்ணோக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எத்தனை பேரால் ஒப்புக்கொள்ள முடியும்? ஆண்டவர் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, யார் ஒருவரை தேவன் கண்ணோக்குகிறாரோ அவர்களை அழைக்கிறார், அவர்களை பிரித்தெடுக்கிறார், அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிறார், அவர்களுக்கு அந்த எண்ணெய் என்கிற அந்த அபிஷேகத்தை அவன் மேல் வைக்கிறார். கடைசியாக அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மைக் லெவல் இன்க்ரீஸ் பண்ணு. புது எண்ணெய் என்பது இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, இந்த புது எண்ணெய் என்பது இது அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதம். இதை யார் கொடுக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த புது எண்ணெயாய் காணப்படுகிறார். பாருங்க, இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் இந்த ஆவியானவர் நம்மேல் கொடுத்து நம்மளை பின்பதாய் வாசம் பண்ணி நம்மளை வழி நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாய் இது காணப்படுகிறது. பாருங்க, நமக்கு கொடுத்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிற ஒன்று தான் இந்த புது எண்ணெய். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, தேவன் இன்றைக்கு உங்களை தொடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் இன்றைக்கு உங்களை நிரப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த பனியை போல ஒரு பிரசன்னம் இன்றைக்கு உங்களை நிரப்ப போகிறது. உங்களை புது மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். உங்களை புது சிருஷ்டியாய் இன்னைக்கு உருவாக்க விரும்புகிறார். உங்களை புதிய காரியங்களை நீங்கள் சுதந்தரிக்கும்படியான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, உங்களை தேவன் ஆசீர்வாதமாக அவர் மாற்ற அவர் விரும்புகிறார். அதற்கு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் செய்யப்படுகிற அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில அது வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, தேவன் யார் யாரையோ ஆசீர்வதிக்கிறார், யார் யார் வாழ்க்கையிலேயோ அற்புதத்தை செய்கிறாரு. எனக்கு அப்படி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வியோடு இன்றைக்கு நீங்கள் தேவாலயத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை பலருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் தேவன். அந்த அபிஷேகம் என்பது இன்றைக்கு உன்னை அது தகுதிப்படுத்துகிற ஒன்றாய் அது காணப்படும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். தேவன் பாருங்க, கனிகள் இல்லாத உங்க மரத்துல வருகிற நாட்களிலே கனிகள் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க?
பக்கத்தில் திரும்பி, கனிகளே இல்லாத உங்க மரத்துல தேவன் கனிகளை வருகிற நாட்களிலே நிரப்புவார். சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எனக்கு அன்பானவர்களே. பாருங்க, அந்த புது எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒன்று. இந்த சாதாரணமான மனிதனோடு கூட அவர் தங்கி வழி நடத்துகிற மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு அனுபவம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த காண்டா மிருகத்தின் கொம்பை போல் என்னை உயர்த்துகிறீர், புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்படுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அன்பானவர்களே, பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றணும்னா அவன் நிரப்பப்பட்டு இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வித்தியாசத்திற்குள்ளாய் மாற வேண்டும் என்றால் அவன் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க, அந்த நிரப்புகிற அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் இன்றைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இன்றைக்கு தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். உங்களை பனியை போல ஒரு நிரப்ப விரும்புகிறார். எதோ சும்மா சபைக்கு வரோம், உக்காந்துட்டு நம்ம ஏதோ போறோம் தலையெடுத்துன்னு உட்காந்துருக்காதீங்க. தேவன் ஒரு தொடுதலை உங்க வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார். அது அருமையான அந்த சாமுவேல் மோரிஸ் என்கிற அந்த வாலிபருடைய சாட்சியை கேட்டோம்னா நம்மளை நாமே முகத்துல காரி துப்பிக்கணும். அவங்களுக்குள் இருக்கிற அந்த தாகம், அந்த பாரம், அந்த வெறி, நம்மளெல்லாம் கர்த்தர் ரொம்ப கிருபையா வைத்திருக்கிறதுனால அவருடைய மகிமை நமக்கு புரியாமல் போகிறது. என அன்பானவர்களே, எப்படி பவுல் ஐயாவை பேரொளியின் மூலமாய் சந்தித்தாரோ அதே போல இந்த தாசனை இந்த காட்டு மிராண்டிகள் கொல்லுவதற்காக இவரை ஒரு காட்டுக்குள் அழைத்து கொண்டு போன பொழுது அந்த காட்டு மிராண்டிகள் இவர்களை போட்டு சித்திரவதை செய்து இந்த வாலிபனை அடித்த பொழுது எப்படி இந்த பவுலை என்கவுண்டர் தேவன் அன்றைக்கு செய்து ஒரு பேரொளியில சந்தித்தாரோ அதே போல இந்த வாலிபனை ஒரு பேரொளி நிரப்பி அவரை அங்கிருந்து காப்பாற்றி தேவன் வழி நடத்தினார். பரிசுத்த ஆவியானவரை தெரிந்து கொள்வதற்காய் கடல் கடந்து பிரயாணம் போனாலும் அங்கே இருக்கிற போதகர்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேச தெரிகிறதே தவிர பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தெரியாமல் காணப்பட்ட பொழுது இந்த வாலிபனை கொண்டு கர்த்தர் அங்கே ஒவ்வொருவரையும் நிரப்பினார். அதுதான் புது எண்ணெயின் அபிஷேகம். அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் பாருங்க, சும்மா நம்ம குதிக்கணும், துள்ளணும், அப்படி கத்தணும் எதுவுமே அவசியம் கிடையாது. ஒரு பனியை போல நம்மேல் அப்படியே அவர் இறங்குவார். அவர் நம்மளை தொடுவார். அந்த பிரசன்னம் நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு குளிர்ச்சியின் தன்மையாய் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் என்றால் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகவே அந்த புது எண்ணெயின் அனுபவத்தை தேவன் இன்றைக்கு சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே நிலையிலே நிறுத்துவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். உன் முகம் வெட்கப்பட்டு இருக்கிறதா? எங்கே கூனிகி குறுகி போய் நிற்கிறாயோ தேவன் அந்த வெட்கத்தை மாற்றுவார். தேவன் அந்த நிலையை மாற்றுவார். உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். எனக்கு அன்பானவர்களே, அது சத்துருக்களுக்கு முன்பதாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தலைக்கு மேல கையை உயர்த்தி, என் ஆண்டவரே, என் தலை என் சத்துருக்களுக்கு முன்பதாக அது உயர்த்தப்பட்டிருக்கும்.
என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலை அபிஷேகம் பண்ண போகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. என் தலை உயர்த்தப்படுகிற அந்த உயர்வு எனக்கு உண்டாக போகிறதுன்னு ஆமென். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்திலே வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடியை ஏற்றுவார். அந்த கொடி நமக்கு ஜெய கொடியாய் காணப்படும். அந்த ஜெயம் நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண போகிறது. வருகிற நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெறப்போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உண்டு பண்ணுகிற நாள் தான் இந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தின் நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க சத்துரு இதுவரை உங்களுக்கு நேர்ந்த துக்கமான காரியங்களை பார்த்து அவங்க நகைத்தாங்க, அவன் கேலி செய்தாங்க, அவங்க மகிழ்ந்தாங்க. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் சத்துருவுக்கு நேரிட போகிற காரியங்களை இனி உன் கண் காணும். அவனுக்கு விரோதமான காரியங்களை நேரிடுவதை உன் காது கேட்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். தெரியுமா? சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உன்னை உயர்த்த போகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை அவர் உயர்த்த போகிறார். இந்த கர்த்தரின் அபிஷேகமான ஆசீர்வாதம் உங்களை நிரப்புவதனால நீங்க இந்த பனையை போல செழித்து இந்த லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவீர்கள் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க செழித்திருப்பீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கை அத்தனை வறட்சி நடுவில் இன்னைக்கு காணப்படுகிறது. உங்க கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இந்த நிலைமையிலே இயேசுவின் நாமத்தில் ஒரு ஊழியக்காரனாய் சொல்றேன், நீங்க செழித்திருப்பீங்க. நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. நீங்க பனையை போல செழிக்கிறதை உன் சத்துரு பார்ப்பான். நீ லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்ந்து இருக்கிறதை உன் சத்துருக்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்ப போறதினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி உயர்வான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வருகிற நாட்களிலே எனக்கு தரப்போகிறார், உங்களுக்கு தரப்போகிறார். அதற்காக எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி கர்த்தர் காரியங்களை நமக்காக அவர் சரி செய்து கொடுக்கிறதை நம் கண்கள் பார்க்க போகிறது. அன்பானவர்களே, இந்த பூமியிலே அந்த உயரமான ஆசீர்வாதங்களை இந்த கீழே இருந்தே பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணதினால அந்த உயர்வான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தரப்போகிறார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த உயரமான ஆசீர்வாதத்தை சபை பெற்றுக்கொள்ள போகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் வருகிற நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். பாருங்க, அந்த உயர்வு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, நான் சொல்றேன், உன் சிந்தனை நினைத்ததை விட அது மேலான உயர்வுகளாய் வருகிற நாட்களிலே உங்களுக்கு அமையும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் என்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் நேற்றைக்கு பேசினார். எல்லா குழப்பங்களிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று இருப்பீர்கள் என்பதை
கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். உன் வேதனைகள் நீங்கின நிலைமையாய், உன் இருதயம் பூரிப்பாக்கும்படியான நிலைமையாய் காரியங்கள் வருகிற நாட்களிலே நான் செய்ய போகிறேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்தினுடைய உன்னதமான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தர போறாருங்க. வருகிற நாட்களிலே சபை அதை பெறப்போகிறீங்க. அந்த உயர்ந்த ஆசீர்வாதம், அந்த உயர்ந்த கணம், அந்த உயர்ந்த மேன்மை, அது யார் தெரியுமா ஏறப்போகிறா? நாம் ஏறும்படியாய், பூமியிலே உயர்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட போகிறார். அந்த புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் உங்களை இன்றைக்கு பலவானாக மாற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு காரியத்திற்கும் அந்த பரலோகம் உனக்கு ஜெயத்தை வருகிற நாட்களிலே கொடுப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அன்பானவர்களே. உன் ஒவ்வொரு காரியத்திலும் பரலோகம் ஜெயத்தை உங்களுக்கு தரும். அந்த புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண விரும்புகிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சுத்தமாக்க விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? நீ அவரை உன் கையில, உன்னை அவர் கையில அழகாய் ஒப்புக்கோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒப்புக்கோடுங்க. காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உன் கொம்பை உயர்த்த விரும்புகிறார். உன்னை புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன்னை ஆசீர்வதிக்க ஒரு மனிதனாய், மனுஷியாய் இந்த பூமியில் தேவன் உன்னை மாற்ற விரும்புகிறார். வருகிற நாட்களிலே உன் சத்துருக்களுக்கு முன்பதாய் உன் தலை நிமிரும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும்படியாய், உன் சத்துருக்கு நேரிடும் ஆபத்து உன் காது கேட்கும்படியாய், உனக்கு விரோதமாய் எழும்பி சிரித்து நகைத்து கேலி பண்ணவர்களுக்கு கர்த்தர் செய்வார். அதனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் தான் இந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தின் நாள். எனக்கு அன்பானவர்களே, வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வேதம் சொல்லுகிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நான் சொல்றேங்க, கர்த்தர் வருகிற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்க போகிற ஜெயத்திற்காக நீங்க இப்பயே ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களை வைக்க போகிற நிலைமைக்காக உங்களை ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, உன் கையோ ஒண்ணுமே இல்லை, எப்படி இவர் ஆசீர்வதிப்பார்? அது மூல சிந்திக்கிறது. என் காரியங்கள் நடக்கல, அது எப்படி நடக்கும்? அது மூல யூகிக்கிறது. நான் சொல்றேன், தேவன் சொன்னார் என்றால் அதை செய்வார். உன்னை தகுதிப்படுத்த மட்டும் ஒப்பு கொடுக்கிறதா உங்களுடைய வேலை. அதை சரி செய்வது, சீரமைப்பது, கொடுப்பது கர்த்தருடைய வேலை. எனக்கு அன்பானவர்களே, நாம் அந்த உயர்வான ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பதாக இந்த உலகத்தில் எல்லாரும் தங்களுடைய பலத்தை உயர்த்தி பேசிடுவான், தங்களுடைய ஞானத்தை உயர்த்தி பேசிடுவான். ஏன் நான் வேர்வை சிந்தி உழைச்சதியான்னு சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தை உயர்த்தி பேசிடுவான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேங்க, உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவாங்க. ஆனால் தன்னை தாழ்த்துறவன் கர்த்தர் அவனை உயர்த்துவார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில எந்த கணத்தை கர்த்தர் கொடுத்தாலும் அதை எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு அந்த கணத்தை கொடுக்க வேண்டும். எந்த மேன்மை, எந்த உயர்வா இருந்தாலும் நாம் அதை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நாம் அநேக நேரங்கள் தவறிவிடுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே, உள்ளத்தினுடைய பெருமையிலே சில நேரங்களில் நாம் தவறிவிடுகிறோம். நான் சொல்லுகிறேன், உங்களை தாழ்த்துங்க. உங்களை வருகிற நாட்களில் ரொம்ப தாழ்த்திக்கோங்க. ஏன்னா உங்க ஆசீர்வாதம் அவ்வளவு பெரியதாய் காணப்பட போகிறது. இந்த உலகம் செய்த அதே துன்மார்க்கத்தனத்தை கர்த்தருக்கு நீங்க செய்து விடாதீங்க. உங்களை தாழ்த்துங்க.
உங்க இருமாப்புள்ள இருதயத்தை உடைச்சு அவருக்கு முன்னாடி தாழ்த்துங்க. வர நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறதுக்கு காரணம் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவரால் தான் நாம உயர்த்தப்படுவோம். அவர் கிருபையினால தான் நம்ம சாதிப்போம். ஆமென். இதை உங்க மூளையில நல்லா பதிய வைத்துக் கொள்ளுங்க. ஐயோ, எனக்கு இவ்வளவு பெரிய ஜெயம் கொடுத்துட்டார். கொடுத்தது கர்த்தர். இவ்வளவு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் எப்படி எனக்கு தந்தார்னு தெரியல பிரதர்ன்னு சொல்லுவீங்க. நான் சொல்றேங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, அவர் ஒருத்தரை மாத்திரம் என்னைக்குமே உயர்த்துவதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, தாவீது அவர் உயர்த்தப்பட்ட பின் அவர் சொல்ற வார்த்தை, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, கெயின் பண்றா, தாவீது ஒரு ராஜாவாய் உயர்த்தப்பட்ட பின் அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் அற்பமாய் எண்ணப்பட்டவன் ஆண்டவரே. என் மந்தைக்குள்ளாக நான் இழிவாய் பேசப்பட்டவன். ஒரு ராஜா சொல்லுகிற வார்த்தை நல்ல கவனிங்க. அவர் எனக்கு கொடுத்த கிருபைக்கும் உபகாரங்களுக்கும் நான் என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே? அவர் சொல்றாரு, அவர் எளியவனை சிறுமை நின்று எடுத்து அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தைய போலாக்கி இருக்கிறீங்களே ஆண்டவரே. இது வரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். என் வீடு எம்மாத்திரம், என் பிள்ளைங்க எம்மாத்திரம், என் சந்ததி எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது உயர்த்தப்பட்ட பொழுது சொல்லலைங்க, உயர்த்தப்பட்ட பின்பு சிங்காசனத்தில் உட்கார்ந்து தன்னுடைய ஜீவன் இந்த பூமியில் போறதற்கு முன்பதாக கர்த்தர் அவரை உயர்த்தின விதத்தை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ராஜா இன்னும் தன்னை தாழ்த்தி கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார். சொல்றேங்க, உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி நீ தாழ்த்தினா தேவன் உன்னை உயர்த்துவார். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்னைக்கு உன் குடும்பம் இருக்கிறது. உங்கள் வேலையிலே அற்பமா எண்ணுகிறார்கள், உன் குடும்பத்திலே அற்பமா எண்ணுகிறார்கள், உன் பிசினஸ்ல உன்னை அற்பமா எண்ணுகிறார்கள். தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு மாறி உன்னையும் உன் குடும்பத்தையும் கண்ணோக்குகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயா? கவலைப்படாத. ஒரு மாறி உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்க்கிறார்களா? கவலைப்படாத. உன் நிலைமையை நான் மாற்றுவேன் என்பதை கர்த்தர் சொல்றார். அவர் உன்னை சாட்சியாக நிறுத்துவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். அவர் மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஒப்புக்கொள்ள விரும்புறீங்க? இன்றைக்கு சுத்தம் அவர் செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? பாருங்க, தேவன் அவருடைய பிரசன்னத்தை நிரப்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில சில மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது புது எண்ணெயின் ஆசீர்வாதம். நான் சொல்றேங்க, புதிய புதிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில வருகிற நாட்களிலே செய்வார். புதிய காரியங்களின் வழிவாசலை தேவன் திறப்பார். நீ ஆச்சரியப்படும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வர நாட்கள் உனக்கு தருவார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த புது எண்ணெயின் அந்த அபிஷேக ஆசீர்வாதம் உன்னை மேலானவனாய் மாற்றப் போகிறது. பாருங்க, மோசே ஆரோனை அழைத்து ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார் தெரியுமா? மோசே ஆரோனையும் அவன் பிள்ளைகளையும்
நீ தைலத்தினால் அவர் சிரசின் மேல் வார்த்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ மோசே அபிஷேக தைலத்தை கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வைத்து வார்த்து பரிசுத்தம் பண்ணும்படி அபிஷேகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த அபிஷேகத்தினால் இந்த ஆரோன் பரிசுத்தமாக்கப்பட்டார், சுத்தமாக்கப்பட்டார், கழுவப்பட்டார். தேவ ஆவி இறங்கினார். ஆரோனை பரிசுத்தப்படுத்தியது அந்த அபிஷேகம். ஆரோன் செய்த சில தவறுகள், தேவனுக்கு பிடிக்காத சில தவறுகள் ஆரோன் செய்திருந்தார் பாருங்க. ஜனங்கள் கேட்கிறாங்கன்னு சொல்லி காரியங்களை செய்து கொடுத்தது, அந்த காரியங்கள் எல்லா தவறுக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தின் மூலமாய் ஆரோனை பரிசுத்தப்படுத்தினார். ஆரோனுக்கு இந்த அபிஷேகத்தின் மூலம் பொறுப்பு வந்தது. ஆரோனுக்கு இந்த அபிஷேகத்தின் மூலம் சிறந்த வேலைக்காக அவரை தேவன் நியமித்தார். இந்த அபிஷேகத்தின் மூலம் இந்த ஆரோன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி இந்த அபிஷேகம் அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றியது. மற்றும் அந்த அபிஷேகம் ஆரோனையும் அவருடைய பிள்ளையையும் கனப்படுத்தியது என கண்பானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த புது எண்ணெயின் அபிஷேகம்தான் இன்றைக்கு நம்மை சிறந்தவனாய் மாற்றும் என கண்பானவர்களே. நம்மை சிறந்தவனாக அவர் அபிஷேகம் இன்றைக்கு நம்மளை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு அந்த புது எண்ணெயின் அனுபவத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உன் தலையிலே வார்த்து உன்னை கழுவி உன்னை சுத்தம் பண்ணி இன்றைக்கு அவர் உனக்குள் இறங்கி அவர் உன் சத்துருக்களை முன்பதாய் உன்னை உயர்த்தும்படியாய் அந்த அபிஷேகம் வேலை செய்யும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு நியமித்திருக்கிறார். அந்த ஆவியானவர் அந்த குளிர்ச்சியின் பிரசன்னத்தின் வல்லமையினால் இன்றைக்கு உன்னை நிரப்புவார். அந்த ஆரோனை நிரப்பி ஆசீர்வதித்தவர், அந்த ஆரோனின் பிள்ளைகளை நிரப்பி அந்த தைலத்தினால் தலையில் வார்த்து ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு உன்னையும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் விரும்புகிறார் என கண்பானவர்களே. நான் சொல்றேங்க, உயரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம எளிதாய் ஏறி கைப்பற்றும்படி இந்த அபிஷேகம் நமக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் வார்த்தையை? கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அது எல்லாத்திற்கும் அந்த அடித்தளமாய் இந்த பனி போல் நிரம்புகிற இந்த அபிஷேகம் தான் அந்த புது எண்ணெயின் அந்த ஆவியானவருடைய அந்த செயல்பாடு தான் நம்மளை உயர்த்த போகிறது. பாருங்க, வேதாகமத்திலே சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி ரொம்ப வேதனைப்பட்டு குழம்பிக் கொண்டிருந்தார். ஐயோ, இஸ்ரவேலின் தேவனை இந்த ராஜா அவருடைய வார்த்தையை மீறிட்டாரே, அதனால தேவன் இந்த சவுலை தள்ளிவிட்டாரே என்று சொல்லி இந்த சாமுவேல் முழுதும் சாப்பிடாமல் கர்த்தர் சமூகத்திலே நித்தம் இதை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஆண்டவர் பார்த்தார், ஏன் இவ்வளவு அழுகிற சாமுவேல்? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்வளவு அழுகிற? ஆண்டவரே, நீ ராஜாவாய் வைத்த அந்த சவுல் உம்மை மீறிவிட்டான், நீ தள்ளிவிட்டீர், என் இருதயம் வேதனையா இருக்குது ஆண்டவரே அப்படின்னும் போது வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியானாகிய ஈசாயனிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக,
அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். பாருங்க, தேவன் சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்ப, நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு பெத்லகேம் ஆகிய ஈசாயின் இடத்தில் உன்னை நான் அனுப்புகிறேன். அவன் குமாரில் ஒருவரை நீ அபிஷேகம் பண்ணு என்றார். அதற்கு சாமுவேல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே, நான் எப்படி போவேன்? சவுல் ராஜா இதை கேள்விப்பட்ட என்னை கொன்று போடுமா? நான் எப்படி அவர் இருக்கும் பொழுது இன்னொரு ராஜாவை நான் அபிஷேகம் பண்ண முடியும்? கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு காளைய கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லி நீ சொல்லுன்னு சொல்லி அவர் பெத்லகேம் என்கிற இடத்திலே ஈசாயினுடைய வீட்டுக்கு இந்த சாமுவேல் கிளம்பி வருகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அங்கே சாமுவேலை பார்த்து தெளிவாய் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. நல்லா கவனிங்க, நான் உனக்கு யாருன்னு சொல்றேன், அவனை தைல கொம்பினால் நிரப்பி அபிஷேகம் பண்ணு. என்னுடைய ஒரு பெரிய திட்டம் அதிலிருந்து செயல்படும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறதை போல அந்த நாளிலே தேவன் தாவீதுக்காய் குறித்து வைத்திருந்தார். அந்த நாளை பாருங்க, இந்த ஈசாய்க்கு முன்பதாக அவருடைய முதல் மகன் எலியாப் கடந்து வருகிறார். அப்போ சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் அப்படின்னு. ஏன்னா இந்த எலியாப் என்பவன் ஒரு பெரிய போர் வீரன், ஒரு யுக்த புருஷன். அவனை போர்ல விட்டு அடிச்சு நொறுக்கிடுமா, அப்படிப்பட்ட ஒரு பலசாலி. இப்ப சாமுவேல் யாருக்கு பதில் யாரை தேர்ந்தெடுக்க வந்திருக்கிறார் என்றால், சவுல் ராஜாவுக்கு பதிலாக இப்ப சவுலுக்கு ஈக்குவலா ஒரு பேக்கப் அழகா கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்றால் அவன் சவுலுக்கு மேல இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் சவுல் ராஜாவுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேலின் சமஸ்துவத்திலேயே இந்த சவுல் ராஜா தான் உயரமானவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன். இப்போ அவனுக்கு ஈடா ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும்னா அதற்கு பார்ப்பதற்கு, நல்ல கவனிங்க, பார்ப்பதற்கு எல்லாத்துக்கும் சூட்டான மாதிரி முதல் மகன் எலியாப் கடந்து வரும் பொழுதே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட போற மனுஷன் நீதான்பா என்று சொல்லும் போது பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் வரும். பாருங்க, இந்த அபிஷேகம் என்பது மற்ற ஊழியர்கள் நம்மளை பார்த்து சொல்லுகிற காரியங்கள் கிடையாதுங்க. மற்றவர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் நம்மளுடைய அபிஷேகத்தினுடைய லெவல் என்னைக்குமே தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா, உங்களுக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை அது உங்களுக்கு மாத்திரமே தெரியும் அன்பானவர்கள். அது வெளியே இருக்கிறவனுக்கு தெரியாது. பாருங்க, தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற அந்த அபிஷேகம் அது விலையேற பெற்றதாய் அது காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்களிலே ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக அழைக்கும் போது நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்திலே ஒரு 13 வருடமாய் நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் இருந்தோம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நான் பல அடையாளங்களை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அத்தனை அடையாளங்களையும் கொடுத்தார். சரி, இன்னும் ஒரு 2 காரியங்களுக்கு நம்ம ஜெபத்தில் வைப்போம், அவசரப்பட வேண்டாம் சொல்லும் பொழுது அங்கு இருந்த அந்த பெரிய அந்த ஸ்தாபனரை நான் தனிப்பட்ட விதத்திலே போய் சந்தித்து தேவன் பேசுகிற காரியத்தை குறித்து சொன்னேன். ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு மாறான காரியங்களை அவர் சொன்னார். அப்போ அங்கிருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிட்ட நான் போனேன். அவங்க கிட்ட கர்த்தர் சொன்ன காரியத்தை அறிவித்தேன். அவர்களும் என்னை மேலையும் கீழையும் பார்த்து விட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறாய் காணப்பட்டது. நான் உடனே என் மைண்டில்
அங்கிருந்து கிளம்பும் போது சொல்ற, ஆண்டவரே நீர் எனக்கு அறிவித்து விட்டீர், நான் தான் அவசரப்பட்டு விட்டேன் போல இருக்கு. உடைய பிள்ளைகள் மூலம் என்னோடு பேசிவிட்டீர். அவங்க 2 பேரும் சொன்னபடியே நான் அப்படியே உமக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே, அவங்க சொன்னபடியே நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நான் வீட்டுக்கு கிளம்பி வரும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், திரும்பவும் நீ ஊழியத்திற்கு வா. ஆண்டவர், இப்போதான் இந்த காரியத்தை போய் நான் கிளாரிஃபை பண்ண, இந்த 2 காரியங்களும் மாறாய் காணப்படுகிற போது கர்த்தர் சொன்னாரு, நான் அதை சொல்லவில்லை, அவர்கள் சொன்னது தவறு என்று கர்த்தர் பேசினார். அப்போ அந்த சத்தம் கேட்ட பொழுது நான் கேட்டேன், இதை வேதாகமத்திலே ஒப்பிட்டு நீர் என்னோடு கூட பேசினால் பேசுகிறவர் நீர்தான் என்பதை நான் அறிவேன் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது, தேவன் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஆனா அவரு தவறான தீர்மானத்தை எடுக்கிறார். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனத்திற்கே சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. ஆனா சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேம் இடத்துல வந்து, ஈசாய் வீட்டில் வந்து மகன் எலியாபை பார்த்த உடனே அவர் தீர்மானம் செய்கிறது என்ன தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தான்ப்பா. ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தார். அடுத்த வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கு? கர்த்தர் சாமுவேலை நோக்கி உடனே பேசுறார். என்ன தெரியுமா? இவன் முகத்தையும் சரீர வளர்ச்சியும் நீ பார்க்க வேண்டாம் சாமுவேல், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன்ப்பா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறவர் என்பதை தேவன் சாமுவேலோடு கூட பேசினார். சாமுவேல் புரிந்து கொண்டார். ஐயோ, ஒரு பெரிய தப்பை நான் பண்ண இருந்தேன், நல்ல வேளை உடனே கர்த்தர் பேசினதினால் இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன்னு சொல்லி 2வது மகன் அபினதாபை முன்பதாய் கடக்க வைக்க பண்ணுகிறார். அந்த அபினதாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்றார். அந்த 3வது மகன் சம்மாவை கடக்க பண்ணினாரு, கர்த்தர் இவரையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சாமுவேல் சொல்லுகிறார். இப்படி 7 பிள்ளைகளையும் சாமுவேலுக்கு முன்பதாக ஈசாக்கு வர வைத்தார். கர்த்தர் இவங்களை யாரையும் தெரிந்து கொள்ளலப்பா அப்படின்னும் போது ஈசாய் கிட்ட போய் கேட்கிறாரு, உன் பிள்ளைங்க இவ்வளவுதானா, இல்லை வேற யாராவது இருக்கிறாங்களான்னும் போது ஈசாய் சொல்றாரு, எல்லாத்துக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறான், அவங்க இல்லை, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அவன் முதல்ல அழைத்து கொண்டு வா, நான் பார்த்த பின்பதாகத்தான் பந்தியில கை வைப்பேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா அவர் பேசிட்டார். நடந்தது என்ன அன்பானவர்களே பாருங்க, அந்த 1 சாமுவேல் 16:12 வேதம் சொல்லுகிறது, தாவீதை அவர்கள் அழைத்தனுப்பினார்கள். அவர்கள் வந்த பின்னு அவர் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தார். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, இவன்தான் நான் தெரிந்து கொண்ட மகன், இவனை எழுந்து நீ அபிஷேகம் பண்ணு என்பதை கர்த்தர் சொன்னார். உடனே சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவர்கள் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க, இதை ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவருடைய வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் ஆன இடம் எதுனா, அந்த குறிக்கப்பட்ட நாளிலே அவர் மேல் வந்த அபிஷேகம் தான் அவர் சாகிற வரைக்கும் அவர் இஸ்ரவேலை ஆண்ட 40 வருஷமும் அத்தனை பலனும் சீக்ரெட் ஜெயம் கிடைத்த காரணம், சத்துருக்கள் ஓடினது காரணம், சத்துருக்கள் முறிந்ததுக்கு காரணம், இவர் விழாததுக்கு காரணம், இவர் ஆட்சி ஜெயமா இருந்ததுக்கு காரணம், இவர் சந்ததி உயர்த்தப்பட்டதுக்கு காரணம், இவர் குடும்பத்தை கர்த்தர் தள்ளாத இருந்த எத்தனை காரணங்களோ குறிக்கப்பட்ட ஒரு நாளிலே பனி போல தைல கொம்பினால் வார்த்த அபிஷேகம் செய்த அந்த நாள் தான் தாவீதுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாய் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே,
வசனம் சொல்லுதுங்க, தைல கொம்பை எடுத்து அவர்கள் சகோதரர்களுக்கு முன்பதாய் கர்த்தர் சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. வசனம் சொல்லுகிறது, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அல்ல கவனிங்க, தைல கொம்பினால் நிரப்பப்படுவதற்கு முன்பு தாவீது தான் சொந்த குடும்பத்தினாலே தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலை, தான் சொந்த குடும்பத்தினாலே அற்பமாய் பார்க்கப்பட்ட ஒரு நிலை, தான் சொந்த சகோதரர்களுக்கு முன்பதாய் இழிவாய் பேசப்பட்ட ஒரு நிலை. ஆனா அந்த குடும்பத்திற்கு முன்பதாக கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்றாரு. அந்த நாள் முதற்கொண்டு அவர் சாகுற வரைக்கும் கர்த்தர் ஜெயத்தோடு ஆசீர்வாதத்தோடு தொடாத சந்ததியின் உயர்வோடு கூட தொடும்படியாய் கர்த்தர் அவரை உயர்த்தினதற்கு காரணம் அந்த பனி போல அபிஷேகம் தைலத்தினால் அன்றைக்கு நிரப்பப்பட்ட அதே அனுபவத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இல்லைன்னா வாழ்க்கை மாறாது. இந்த தீர்மானம் கர்த்தர் எடுக்கிறார்னா அப்போ உன் வாழ்க்கை மாற்றுவதற்காக எடுக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கிறார்னா உன் வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை கொண்டு வர விரும்புகிறார். உன் வாழ்க்கை இப்படியே போவதற்காக தேவன் நியமிக்கலங்க, அதை சரியான ஒரு திருப்பு முனையாய் தேவன் இன்றைக்கு நியமித்து வைத்திருக்கிறார். நான் சொல்றேங்க, தாவீது தேவனை தேடி போல, தேவன் தாவீதை தேடி வந்தார். அற்பமா எண்ணப்பட்டார், எளியவன் என்று ஒரு பெயரை கொடுத்தாங்க, ஒதுக்கப்பட்டார். ஆனா கர்த்தர் யார அங்க செலக்ட் பண்ணார் தெரியுமா? ஆடு மேய்க்கிற அந்த தாவீதை. அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியல, என்ன நடக்குது. நம்ம இவ்வளவு நாள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு நாள் நம்ம போர் வீரர்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ இவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா நம்ம எல்லா பராக்கிரம பிசிக்கல் ஃபிட்னஸோடு இருந்தா ஆடு மேய்க்கிற புல்ல ஆட்டுக்கு போடுற ஒரு மனுஷனை கொண்டு வந்து அபிஷேகிக்கிறாருன்னு சொல்லி அவங்க சகோதரர் இருதயத்தில் ஒரு எண்ணம் வருகிற அளவுக்கு ஒரு திருப்பு முனையை தான் சொந்த சகோதரனுக்கு கர்த்தர் நியமித்து கொடுத்தார். எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த நாளை உங்களுக்கு குறித்திருக்கிறார். இன்னைக்கு தேவன் அந்த நாளை உங்களுக்கு தரார். ஒரு புது எண்ணெயினால் உங்கள் தலையை நிரப்ப அவர் விரும்புகிறார். உன்னை சுத்தமாக்க கர்த்தர் விரும்புகிறார். உன்னை பெரிய ஜெயத்தின் நாட்களை உனக்கு உண்டு பண்ண கர்த்தர் விரும்புகிறார். உன் சத்துருக்களை தேவன் முறியடிக்க விரும்புகிறார். உனக்கு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இத்தனையும் கர்த்தர் விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு பெற்று நீ காத்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, எல்லாம் கேட்கும். ஆனா இங்க கிளம்பி வெளியே போச்சுன்னா அதே அபிஷேகம் வெளியே நாரி கிடக்கும். ஒரு குளத்துல நல்ல தண்ணீர் மத்தியில மீன்கள் இருந்ததுன்னு வைங்களேன், அது அழகா அதுல இருக்கிற அழுக்க கூட அது சாப்பிட்டு அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி நாற்றம் வராமல் பாதுகாக்கும். ஆனா அந்த குளம் அதுல இருக்கிற மீன்கள் அதெல்லாம் சாப்பிட்டு சரி பண்ணலன்னு வைங்க, அந்த இடம் ஃபுல்லா பாசைகள் உண்டாகி தண்ணீர் அதனுடைய சுத்தத்தை இழந்து கடைசியில மீன்கள் நாற்றம் எடுக்கிற அளவுக்கு அது கோரமாய் காணப்படும். நான் சொல்றேங்க, அபிஷேகம் உன்னை சிறந்தவனா மாத்த, அபிஷேகம் நீ இந்த பூமியில சாக போற கடைசி நாள் வரைக்கும் உன்னை பாதுகாக்க, அந்த அபிஷேகம் உன் வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ண, அத பெற்றுக்கொண்ட நாம் காத்து கொள்ள வேண்டியது சபையினுடைய பொறுப்பு. ஏனால் நிரப்புவது தேவ ஆவியானவர். நல்லா புரிந்துக்கோங்க எல்லாரும். ஐயோ அந்த சகோதரி என்ன 10 சேர் தள்ளி போய் விழுறாங்க, எனக்கு அது மாதிரிலாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது, இவங்க ஏன் இப்படி கை தட்டுறாங்க, எனக்கு ஏன் அப்படி கை தட்ட வரல. நல்லா கவனிங்க, இப்படி கை தட்டினாதான் குதிச்சாதான் கத்தனாதான் ஆவியானவர் வராருன்னு கிடையாது. நான் முறையாய் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட விதம், ஆவியானவரே எனக்குள் நீங்க வாங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு மாபெரும் பேரொளி என் மேல் வீசி அந்த பேரொளி என்னை சுத்தம் பண்ணி என் இருதயத்துக்குள் புகுந்ததை நான் பார்த்தேன். அவ்வளவுதான்.
கத்தலை, குதிக்கலை, விசில் அடிக்கல, சேரை உடைக்கல, எதுவும் பண்ணலங்க. நீ நிற்கிற இடத்துல அழகா உன்னை நிரப்பி உனக்குள் வந்து உன்னை ஆசீர்வாதமா பலருக்கு கர்த்தர் மாற்றிடுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை நாம காத்து கொள்ளணும், ரொம்ப முக்கியம். சவுல தைல குப்பியினால சாமுவேல் அபிஷேகம் பண்றார். ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் அவனை தள்ளினார். ஏன் தள்ளுறார் தெரியுமா? அந்த அபிஷேகம் உன் மேல இருக்கிற வரைக்கும் உனக்காக ஆவியானவர் அதை வைத்து நீ சில காரியங்களை சரி இருக்காது பார், அந்த காரியங்கள்ல என் மக சரியா இருப்பான்னு சொல்லி அந்த அபிஷேகத்தினால் ஆவியானவர் நமக்காக இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசுவார். நமக்காக பரிந்து பேசி நமக்கு காரியங்களை சரி பண்ணி கொடுப்பார். அது திருந்திடும், மாறிடும், சரியாயிடும். ஆனால் சவுல் தைல குப்பியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தோம். கடைசி வரைக்கும் அவன் நிலைமை மாறல. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை தள்ளினார். அப்போ அபிஷேகத்துக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு அந்த அபிஷேகம் பெற்று ரொம்ப கீழ்ப்படியணும். கர்த்தருடைய திட்டத்தை அந்த அபிஷேகம் பெற்றவர்கள் பூமியில செய்து முடிக்கணும். அப்படி செய்யும் பொழுது அந்த அபிஷேகம் நம்மளை மேன்மைப்படுத்தும். என கண்பானவர்களே, சிம்சோன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது பார்த்தீங்களா? அந்த அபிஷேகத்தை அவன் இழக்கிறான், அவனுடைய பலன் அவனை விட்டு போகுது. ஆனா தாவீதுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார் பாரு. அவர் அதை எங்கேயும் இழப்பதற்காக அவர் விரும்பவில்லை, கண்ணோக்கமாய் இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் என்னை தேடி வந்து தைல கொம்பினால் நிரப்பி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் ஆசீர்வதித்து நிரப்பினாரே, அதை எவனுக்காகவும் எவளுக்காகவும் எங்கேயும் நான் இழந்துடக்கூடாது என்பதை இந்த தாவீது கண்ணோக்கமாய் இருக்கிறார். மியூசிக் கண்ணோக்கமாய் இருக்கிறார். பாருங்க, இந்த தாவீது அபிஷேகத்துக்கு பயந்து நடக்கிறாருங்க. அபிஷேகத்துக்கு ரொம்ப பயந்து நடக்கிறார் இந்த தாவீது. பாருங்க, இந்த தாவீது சிங்கத்தை ஜெயிக்கிறார். கேட்குறீங்க? கரடியை ஜெயிக்கிறார், இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறார். அது மட்டும் இல்ல, பெலிஸ்தியர்களை ஜெயிக்கிறார், மோவாபியர்களை ஜெயிக்கிறார், அம்மோனியர்களை ஜெயிக்கிறார். இத்தனை பேரையும் அவர் ஜெயிக்கிறார். தாவீதை ஒருத்தராலையும் வீழ்த்த முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவர் மேல இருந்த அபிஷேகம், அவர் மேல இருந்த அபிஷேகம். ஒருத்தனும் கை வைக்க கர்த்தர் விட மாட்டார். நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு இந்த இந்திய தேசத்துல எங்க அதிக கூட்டம் காணப்படுது தெரியுமா? சனி ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து திங்கள் டு வெள்ளி வரைக்கும் எங்க கூட்டம் அதிகமாக காணப்படுது தெரியுமா? இன்னைக்கு சூனியம் செய்கிற இடங்கள் பெருகிருச்சு, செய்வினை செய்கிற இடங்கள் பெருகி இருக்குது. மறைமுகமா செய்தவங்க எல்லாம் தெரு தெருவா பிசினஸ் ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மை. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், கர்த்தர் அபிஷேகம் உங்களோடு கூட இருக்குமானால் யார் எதை செய்தாலும் அது வாய்க்காது. யார் எந்த இரத்த பலியை கொடுத்தாலும் அது உங்களை தொட முடியாது. காரணம், அவை உருவாக்கப்பட்டவை. நம் ஆண்டவர் உருவாக்குகிற தேவன். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் தலையிலிருந்து கீழே விழாது. நீ தேவையில்லாமல் உன் மூளையை குழப்பிக் கொள்ளாதே என்பதை தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். அபிஷேகத்துக்கு பயந்து நட. அபிஷேகம் விட்டு போயிடக்கூடாதுன்னு நட. நீ பயப்பட வேண்டியதெல்லாம் இந்த ஒரு விஷயம்தான். ஐயோ, அபிஷேகம் என்னை விட்டு போயிடக்கூடாது, ஐயோ கர்த்தர் சித்தத்தை மீறி பண்ணிடக்கூடாது. ஒரு விஷயத்திலையும் தாவீது கரிசனையா அவர் தெளிவாய் அந்த விஷயத்துல கவனமா இருக்கிறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்றேங்க, இத்தனை மோவாபியர்களை வீழ்த்த தெரிஞ்சவருக்கு,
இத்தனை அம்மோனியர்களை வீழ்த்த தெரிஞ்சவருக்கு, இத்தனை பெலிஸ்தியர்களை வீழ்த்த தெரிஞ்சவருக்கு, இத்தனை மிருக ஜீவன்களை வீழ்த்த தெரிஞ்சவருக்கு அவருடைய சொந்த மாமனாராகிய சவுலை கொல்லுவதற்கு தாவீதுக்கு எம்மாத்திரம். ஆனா ஒரு இடத்துல கூட தாவீது சவுலை கொல்லுவதற்கோ எதிர்த்து சண்டையிடவோ வரவில்லை. ஆனா இந்த தாவீதுக்கு இந்த சவுல் சத்துருவா மாறினார். அந்த நேரத்தில் கூட அவர் என் கை அவர் மேல யுத்தத்தில் தெரியாம பற்றக்கூடாதுன்னு நினைத்து குகையா போய் ஒளிந்து கொண்டாருங்க. அதற்கு காரணம் சவுலின் மேலிருந்த பயம் அல்ல. சவுல் இப்போ கெட்டவன், சவுல் இப்போ பொல்லாத ஆவி வந்திருக்கு. ஆனால் ஒரு நாள் அவனை தொட்டு தேவன் நிரப்பினாரே, அந்த தேவனுக்கு நான் பயப்படுகிறேன் என்பதற்காக இந்த சவுலை கொல்லாம, எதிர்க்காம, யுத்தம் செய்யாம பயந்து பயந்து கொகையா போய் குடும்பமா வாழ்ந்துகின்றாங்க. அவரும் அவருடைய வேலையாட்களும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப இந்த தாவீதுக்கு கண்ணும் கரிசனமா எதை தெரியுமா பார்க்கிறாரு? என்னை நிரப்பின தேவன், அந்த அபிஷேகத்தை நான் கேட்காம எனக்கு கொடுத்த தேவன், அந்த அபிஷேகத்தை நான் சாகர வரையும் இழந்துடக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் தாவீதுக்கு இருக்கிறது அன்பானவர்களே. அதை தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அவர் விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. அவர் இன்னும் எப்படி கரிசனையா இருந்தார் தெரியுமா அபிஷேகத்தின் மீது? ஒரு நாள் தாவீது அமலேக்கியரை சண்டையிடுறார், ஜெயிக்கிறார், முறியடிக்கிறார், ஜெயத்தை பெற்றுட்டு சிக்லாகு என்கிற இடத்துக்கு வராரு. 2 நாள் தங்குறாரு. 3ஆவது நாள் ஒரு புருஷன் ஓடி வரான் அழுதுகிட்டு. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? தாவீது கேட்கிறாரு, நீ எங்க இருந்துடா வர? அவன் சொல்றான், நான் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வரேன் சொல்லி வஸ்திரத்தை கிழித்து கொண்டான், கீழே இருக்கிற மண்ணை தலையில போட்டு கொண்டான், தரையில விழுந்து தாவீது காலை பிடிச்சிக்கிட்டு கத்துன்னு கத்தி அழுகுறான். தாவீது கேட்கிறாரு, நீ எங்கே இருந்து வர? நான் இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன். என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் மடிந்தாருங்க யுத்தத்தில், சவுலும் யோனாத்தானும் செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இந்த தாவீதுக்கு வருது. அப்ப கேட்கிறாரு, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது, நான் தற்செயலா கில்போவா என்கிற ஒரு மலைக்கு போனேன். அங்க போய் பார்த்தா சவுல் ஒரு ஈட்டியின் மேல சாய்ந்து கொண்டிருந்தார். அப்ப சாய்ந்து கொண்டிருக்கும் போது சவுல் என்ன கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன். நீ யாருன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் அமலேக்கியன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, நீ அமலேக்கியனா? என்னை கொன்று போடு. இந்த ஈட்டி என்னை குத்தி என் உயிர் இன்னும் போல, இந்த ஈட்டி என் இருதயத்தை கிழித்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, என் சரீரத்தை கிழித்து இது வேதனையா இருக்கு, நான் இன்னும் சாவல, என்னை தயவு செய்து சீக்கிரம் கொன்று போடு என்று சொல்லி சவுல் ராஜா அந்த அமலேக்கியன் கிட்ட கேட்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஈட்டியை போட்டு சாய்ந்து செத்துக்கிட்டு இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த நேரத்தில் அந்த மனுஷன், அவன் மேல தப்பு இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இனிமேல் இவர் காப்பாற்றப்பட மாட்டார் அப்படின்றதுக்காக அந்த அமலேக்கியன் அவர் சடக்குன்னு போட்டு குத்தி இந்த சவுலை கொன்னு போட்டார். வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல மண்ணை போட்டு கொண்டு தாவீது இருக்கிற சிக்லாகுக்கு ஓடி வந்து இந்த செய்தியை தெரிவிக்கிறார். இந்த செய்தியை கேட்ட தாவீதும் அவருடைய வேலையாட்களும் தாம் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுது புலம்பினாங்க, உபவாசமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? தாவீது அந்த அமலேக்கியனை பார்த்து திரும்ப கேட்கிறாரு, நீ யார் அப்படின்னு. நான் அமலேக்கியன்பா அப்படின்றாரு. அவர் சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படிக்கு நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்னன்னு சொல்லி தாம் மக்கள்ல இருந்த ஒரு வாலிபனை கூப்பிட்டு அந்த வாலிபனை வெட்டி போடு அப்படின்றார்.
அந்த வாலிபன் வந்து அந்த அமலேக்கியனை வெட்டி போட்டான், அவன் செத்தான். நல்லா யோசிங்க, அந்த அபிஷேகம் பெற்ற அந்த மனிதரை நீ அப்படியே விட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் மேல ஏன் கை வைத்தன்ற அளவுக்கு இந்த தாவீதுக்கு எதின் மேல நோக்கமும் கவனமும் 24 மணி நேரம் சிந்தனையும் இருந்தது தெரியுமா? அபிஷேகம். இன்னைக்கு அந்த சிந்தனை நம்ம கிட்ட கிடையாது. இன்னைக்கு அந்த சிந்தனை நம்ம கிட்ட கிடையாது. 10 பேர் கூடி இருக்கும் பொழுது மட்டும் அபிஷேகம் வேலை செய்யாதுங்க. 1000 பேர் கூட இருந்தாலும் அந்த அபிஷேகம் உன்னை சிறப்பாய் தனியாய் நிறுத்தி உன்னை அழகு பார்க்கும் பரலோகம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், காத்து கொள்ளணும். அது இழக்காம இருக்க சில வேலைகளை பண்ண சபைக்கு தெரியணும். ஒன்றும் இல்லை, கண்ணோக்கமா இருக்கணும். அடுத்தவங்களோடு பேசும் பொழுது வாயின் வார்த்தைகளை கண்ணோக்கமா. காரணம், உன் மேல என்ன இருக்குது? அபிஷேகம். அது அபிஷேகம் சாதாரணமானது கிடையாது. அதுக்கு யாருக்கு அந்த வேல்யூ தெரியும் தெரியுமா? போய் சூனியம் பண்றவனே செய்வினை பண்றவனே கேளுங்க. 1000 ஏவல் பிசாசுகளை எனக்கு விரோதமா செய்து அனுப்ப சொல்லுங்க. நான் ஓப்பனா தான் சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவருடைய பராக்கிரமம் அவனுக்கு தெரிஞ்சிடும் யாருன்ட்டு. ஏன் தெரியுமா? அவங்க மேல இருக்கிற அபிஷேகம். உன்னை பரலோகம் எப்படி பார்க்கும் தெரியுமா? நீ சாதாரண ஓட்டு வீட்டு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் நீ அபிஷேகம் பெற்றவளா அதை காத்து கொள்ளுகிற அனுபவத்தில் நீ இருந்தினா பரலோகம் உன்னை விசேஷமா கனமா பார்க்கும். நீ எவ்வளவு செல்வம், வீடு, ஆஸ்தி, பெருக்கம் அத்தனை இருந்தாலும் அபிஷேகம் இல்லாதவ, வஸ்திரம் இல்லாத, ஒரு முரட்டாட்டம் உள்ள, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு சமானம். ஆமா சொல்றேங்க. தாவீது அந்த அபிஷேகத்தை இழக்க கூடாதுன்னு பிரயாசப்பட்டத இன்னைக்கு நீ முடிவை எடுக்க வேண்டும். தாவீது அபிஷேகத்துக்கு உண்மையா இருந்தார். அவர் சொன்னாரு, அமலேக்கியனே நீயே சொல்லிட்ட அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமா அவனை கொன்னு போட்டேன்னு, உன் ரத்த சாட்சி உன்னோடு இருக்கட்டும், கர்த்தர் அதை கணக்கு கேட்க மாட்டார்னா அவர் சொல்லிட்டாரு. நல்ல கவனிங்க, இதுல மட்டும் தாவீது அபிஷேகத்துக்கு உண்மையா இல்லை. இப்ப தாவீது மரணப்படுக்கையில மூச்சு நிக்க போகுது. 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்ட தாவீதுடைய மூச்சு இந்த பூமியில கடைசி தொனியில நிற்க போகுது. இப்பயும் என்ன பண்ணார் தெரியுமா? தான் பையன் சாலமோனை கூப்பிட்டு சாலமோனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சாலமோன், நீ திடன் கொண்டு புருஷனா இரு, உண்மையும் உத்தமமா அபிஷேகத்துக்கு இருப்பா. நீ என்ன செய்தாலும், நீ எங்க போனாலும், கர்த்தருக்கு சொன்ன வார்த்தைக்கு, உன்னை வச்சிருக்கிற நிலைக்கு நீ உண்மையா இரு சாலமோன். அடுத்து சொன்னாரு, நியாயப்பிரமாண கட்டளைகள், நியாயப்பிரமாண கற்பனைகள் நீ உண்மையா கை கொள்ளணும் சாமுவேல். இப்படிலாம் சாலமோன் அப்படின்னு சொல்லி இந்த தாவீது தன் மகன் சாலமோனுக்கு தேவன் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம்னு சொல்லி, நான் இந்த பூமியை விட்டு போறேன்ப்பா, உன்னை அபிஷேகித்த கடவுளுக்கு நீ உண்மையா இருப்பான்னு சொல்லி 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டு தாவீது கண்களை மூடினார். சொல்றேங்க, கர்த்தர் அன்றைக்கு சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினவர், நடுவிலே அவர் தவறு செய்தாலும் அதை புதுப்பித்து சரி பண்ணி கொண்டவர், மரணத்தின் முடிவிலே கர்த்தர் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் நிறைவேறி
அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னதமான பூமியிலே ஆசீர்வாதமான காரியங்களை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் வைத்தார். அதற்கு காரணம் அந்த புது எண்ணெயின் அபிஷேகம். சொல்றேன், இன்னைக்கு தேவன் அந்த காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார், உன்னை வருகிற நாட்களிலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை பெரியவனாய் மாற்ற விரும்புகிறார். உன் சத்துருக்கராகி அமலேக்கியர், மோவாபியர்கள், பெலிஸ்தியர்கள், மனிதர்கள், குடும்பம் அத்தனைக்கு முன்பதாய் உன் கொம்பை உயர்த்த விரும்புகிறார். அதற்கு முக்கியத்துவம் கர்த்தர் வாஞ்சிக்கிற இந்த அபிஷேகம். நம்ம சாமுவேல், மோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்தோமே, அவர் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய உண்மையான பேர் காபு. அந்த தேவ மனுஷனுடைய சரித்திரத்தை பார்த்து எனக்கு தார தாரையாய் கண்களில் கண்ணீர் வருகிறது அன்பானவர்களே. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நடையையும் கர்த்தர் எவ்வளவு அழகாய் அவரை நடத்தினார், எவ்வளவு அழகாய் நடத்தினார். ஒரு அடக்க ஆராதனையில கூட அங்க இருக்கிறவங்க பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அடக்க ஆராதனை செய்யற மாதிரி ஒரு வாலிபனை கொண்டு கர்த்தர் செய்கிறார். ஒரு ஒதுக்கப்பட்ட கருப்பு இன மக்கள் அந்த மனுஷனை வைத்து கர்த்தர் செய்தார். சொன்னாரு, கையில காசு இல்ல, கப்பல்ல போய் ஏதாவது வேலை செய்து நம்ம அந்த ஊழியத்தை செய்யலாம்னு போய் அங்க போனா அவரை, இதுல வராத இன்னொரு வீடியோ இருக்கு, அவரை போட்டு அடித்து சித்திரவதை செஞ்சாங்க. எங்க தெரியுமா? அவரை கிளம்பி வந்தார் பாருங்க கப்பல்ல, அந்த கப்பல்ல வந்துட்டாங்கன்னு இந்த வீடியோல முடிச்சாங்க. அவருடைய டாக்குமெண்ட்ரியில் என்ன தெரியுமா இருக்கு? அந்த கப்பல்ல அவர் அநேக அடிகளை வாங்கினார். கையில காசு இல்லாம டிராவல் பண்ணி அங்க இருக்கிற கூலி வேலையை செய்து அந்த ஊழியத்தை எப்படியாவது நிறைவேற்ற விரும்பினார். அங்க இருக்கிறவங்க அடித்தாங்க. ஆனா கர்த்தர் திரும்ப என்ன செய்தார் தெரியுமா? எத்தனை பேர் காபுவை அடித்தார்களோ அந்த கப்பல் வந்து சேர வேண்டிய இடம் சேரு அந்த நாளுக்கு உள்ளாக காபு 3 வேளை 4 வேளை ஜெபித்த கர்த்தரை நோக்கி பண்ற விண்ணப்பத்தின் ஜெபத்தை தேவன் கேட்டு அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாரும் வந்து சேருவதற்கு முன்பதாய் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டாங்க. நான் சொல்றேன், அவர் எளியவனை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அதெல்லாம் ஏன் உயர்த்துறார் தெரியுமா? அவங்க மேல ஒரு ஹானர் இருக்கு, அது அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை குறித்து தேவன் நேற்றைக்கு என்னோடு கூட பேசினார். அந்த அபிஷேகத்தை வார்க்க பண்ணும் பொழுது, தலையிலே ஊற்றும் பொழுது, அந்த காரியத்தை ஆவியானவர் என்னை தொட வைத்தார். ஓ, அதனுடைய காரியத்தை என் கைகள் நான் தொட்டு பார்த்தேன். அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், என்ன செய்தியை கொடுக்கணும் போது காண்டா மிருகத்தின் அந்த ஒத்த பலனை நான் தந்து இந்த புது எண்ணெயினால் அவளை அபிஷேகம் பண்ணுவேன் என்பதை குறித்து பேசினார். சவுலை போல இருந்துராதீங்க. இந்த காரியங்களை எல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புற, நீ இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்துக்கோங்க. சிம்சோன மாதிரி வேண்டாம், சவுல மாதிரி இழக்க வேண்டாம். தாவீது ஒவ்வொரு இடத்துலையும் தம் மாமனார் எழும்பினாலும் அபிஷேகம்னு பார்க்கிறார். ராஜாவை குத்தி போட்டாலும் அவர் மேல அபிஷேகம்